அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரிப்பதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட ஒரு திரைச்சீலை ஒருங்கிணைப்பதற்கே பயன்பட்டது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லிட்டில் ஃபேக்ட் இன்னைக்கு பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50 மற்றும் 51 வசனங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இது ஆலயத்திலே இருந்த திரைச்சீலை. பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இருந்த திரைச்சீலை. இந்த திரைச்சீலையை குறித்த குறிப்புகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் காண முடியும். வாசிக்கலாம். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 31 மற்றும் 33 வசனங்கள். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். இது ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்த திரைச்சீலை. ஆசரிப்பு கூடாரத்தை மாதிரியாக வைத்து சாலமன் ராஜா ஒரு ஆலயம் கட்டினார். அந்த ஆலயத்திலே இந்த திரைச்சீலை 30 முழ உயரமாக இருந்தது. அதாவது 45 ஃபீட் ஹைட் இருந்தது. ரோம அதிகாரி ஏரோது அவருடைய காலத்திலே இந்த ஆலயத்தை ரெனோவேட் பண்ணார், புதுப்பித்தார். அப்பொழுது அவர் 30 முழ உயரமாக இருந்த இந்த திரைச்சீலையை 40 முழ உயரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த டைமில் இருந்த ஆலயத்தின் திரைச்சீலையோட உயரம் 60 அடிகள். அதோட திக்னஸ் 4 inches, அதாவது ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு திக்னஸ் இருந்தது. இந்த திரைச்சீலையை ஹேண்டில் பண்ணணும், அதாவது அதை கழற்றி மாற்ற வேண்டும், இல்லை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அதற்கு 300 ஆசாரியர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். இதை ஒரு ஆளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் தேவை, அவ்வளோ வெயிட் இருக்கிற ஒரு திரைச்சீலை இது. இந்த திரைச்சீலை இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அது மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. இந்த மேலிருந்து கீழாக கிழிந்த இந்த விஷயம் மிகவும் வியப்பிற்குரிய, மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். இப்போ ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஹேங்கிங் கர்ட்டனை நாம் கிழிக்கணும் அப்படின்னும் பொழுது நாம் யாரும் மேலிருந்து கிழிக்க மாட்டோம். கிழிக்கணும் அப்படின்னும் பொழுது கிழிக்கணும்னா கீழிருந்து கிழிக்கிறது தான் ஈஸி, அதுதான் ப்ராக்டிக்கலி பாசிபிளும் கூட. ஆனால் இந்த திரைச்சீலை கிழிந்தது மேலிருந்து கீழாக கிழிந்திருக்கிறது. அது முடியுமா? அது சாத்தியமா? இந்த திரைச்சீலை கிழிந்த இந்த காரியத்தை குறித்து பைபிள் கமெண்டேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை குறித்து கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற பல டினாமினேஷன்ஸும் இல்லை பல்வேறு கமெண்டேட்டர்ஸும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மார்மன் பெர்ஸ்பெக்டிவ் படி, the veil is viewed as a symbol of Christ's flesh. The tearing signifies that Christ has opened the way to the presence of God. Catholic perspective, the event is seen as the opening of heaven. இதையே Pope Benedict XVI அவர்கள் 2012 என்ன சொன்னாருன்னா, the tearing of the veil occurs at the moment of Jesus' death, highlighting the intersection of heaven and earth. Protestant or evangelical perspective என்னன்னா, the tear signifies that the barrier between God and humanity is gone. இப்போ கமெண்டேட்டர்ஸில் ஜான் கால்வின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, the Old Testament system ended with Christ's death. Christ opened the direct way to God. Alexander McLaren, the torn veil symbolized a new relationship between God and humanity. Christ became the true meeting place between God and man. Matthew Henry, the removal of the barrier between God and humans. Jamison Fassel, access to God through Christ's sacrifice. Cambridge Bible Commentary, Christ's sacrifice opened a new and living way. இதையெல்லாம் ஒரு தொகுப்பாக கூற வேண்டும் என்றால், இந்த திரைச்சீலை என்பது இயேசுனுடைய மாம்சத்தையும், இயேசு தன்னுடைய மாம்சத்தை பலியாக செலுத்தினதினால் மனிதன் தேவனோடு உறவு கொள்வதற்கு, மனிதன் பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரு வழி உண்டாயிற்று
அப்படின்றது எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னும் பொழுது, அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் அப்படின்றார். இந்த வசனத்தில் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் வேர்டு மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு தான் இங்கே மொழிபெயர்த்திருக்க வேண்டும். இதுதான் இங்கே இவ்வளோ கிளியராக இருக்குதே. தேவனுக்கும் மனுஷனும் வாங்கணும் பகை முடிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து தான் வழி அப்படின்னு வேதாகமத்திலே இவ்வளவு கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நாம் ஏன் வேரியஸ் டினாமினேஷன்ஸ்லேயும் இல்லை பல்வேறு கமெண்டேட்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க வேண்டும். அப்படின்னா, இயேசு மரித்த பொழுது திரைச்சீலை மட்டும் இரண்டாக கிழியவில்லை. சூரியன் இருளடைந்தது, அந்தகாரம் உண்டாயிற்று, பூமி அதிர்வு ஏற்பட்டது, கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் எழும்பினார்கள். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. இந்த நிகழ்வுகளிலெல்லாம் இவர்கள் அனைவருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கவில்லை. எல்லாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் ஒத்துக்கொள்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்த விஷயத்தில் அனைவருமே ஒரே மாதிரியான கருத்தை சொல்கின்றனர். அதாவது, இந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினால், இயேசு கிறிஸ்துவின் பலியினால் தேவனுக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவு ஏற்பட்டது, அதனால் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழி பிறந்தது அப்படின்றது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான கருத்து. அதனால தான் பிரிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட திரைச்சீலை அனைவரையும் ஒருங்கிணைத்தது, அது ஒருங்கிணைப்புக்கென்றே பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.